ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். எடுத்த உடனே முட்டையை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான சேலஞ்ச். 10 முட்டை தோசை வந்து சாப்பிட போகிற மக்களே. காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலம்மா. இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன், ஒரு 10 முட்டை தோசை போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு தோசையை போட்டு முடித்தாங்க, ஒரு முட்டை தோசையை. அடுத்தது என்ன, அப்படியே மட்டார்னு ஒரு 10 தோசைக்கு தயாரானாங்க சுடுறதுக்கு. 2வது தோசை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டையை ஊற்றி அப்படியே அந்த மாவு மேலே சுத்தீரம் பரப்பி விட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு பார்க்கறது. சுட சுட ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுனே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது தோசை சுட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாம்மா, ஒரு 10 தோசையை சுட்டு முடிச்சிருமா அப்படின்ற மாதிரி சுட்டு முடிச்சு கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸில் சுட சுட. ஸோ 1 2 நீங்களும் கவுண்ட் பண்ணிக்கோங்க, 3 4 அப்படியே ஆவி பறக்க 5 6 7 8 9 10 மக்களே. ஸோ தயாராகிட்டேங்க சாப்பிட. 10 தோசை பக்காவாக ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்களும் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தோசையை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தோசை சாப்பிடும் போது என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த தோசை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ருசிச்சுலாம் சாப்பிட்டேங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ரவுண்ட் பண்ணி சாப்பிட்றலாம், டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்னு இருந்தேன். ஐயோ ஒன்றுமே சாப்பிட முடியலையே அப்படின்ற மாரி வெக்ஸாகி அப்படியே சாப்பிட்னு இருந்தேங்க. ஒன்று சாப்பிடும் போது வந்துச்சுன்னா ஏதோ நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஒன்று ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 2வதுக்கு அதேமாரி அந்த குழம்பு வந்து அந்த தோசை மேலே ஊற்றி இதையும் சுருட்டி சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய் எடுத்து கடித்தேன். அப்போது ஒரு மைண்டுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. அதுக்குள்ளே தண்ணி தான் எடுத்துக்கிச்சு. தண்ணி குடித்தா நிறையா வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, தோசை அப்படியே விக்கல் எடுக்குது சாப்பிட. மைண்டுக்குள்ளே சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு சாப்பிட்னே இருந்தேங்க. ஒன்றும் முடியல 2வது தோசைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் சேலஞ்செலாம் பண்ணுறாங்க. அசால்ட்டாக ஒரு 20 தோசை 30 தோசைலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் நான் இப்போ சாப்பிட்றது வந்து 2வது தான் முடிச்சுட்டு இப்போ 3வது ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கும் நிறைய சேலஞ்செலாம் பண்ணணும்னு ஆசை தான். அடுத்தடுத்து இனிமேல் வர்ற வீடியோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வீடியோவே பண்ணலாம். ஸோ எங்கேயுமே போக முடியல, நம்மக்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை. ஸோ பெருசாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு தாங்க பண்ணிட்டு இருக்க போகிறேன். நிறைய சேலஞ்சு வீடியோ நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலுக்கு நியூவாக வர்றவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ 3 தோசை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன, 4வது தோசைக்கு தான் ரெடி ஆகலான்னு பார்த்தா மைண்டுக்குள்ளே சாப்பிட்லாமா வேணாவா இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. நாக்கு தள்ளிடுச்சுங்க 3 தோசைக்கு. சரி, மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு 4வது தோசைக்கும் ரெடி ஆனேன். விக்கலும் வருது, ஏப்பமும் வருது. 4வது தோசையை ஃபஸ்ட்டு வாய் எடுத்து போட்டேன். முடியல, சாப்பாடு மாரி பிசைஞ்சே சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் ட்ரை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாய் தான் எடுத்து சாப்பிட்டேன். கண்டிப்பாக இனிமேலுக்கு நம்மளால் முடியாது, சேலஞ்சை கை விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். கண்டிப்பாக முடியாது தலைவா, வேணாம், இதுக்கு மேலே சாப்பிட்டேங்கன்னா எதனா ஒன்று ஆயிரும், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்.
ஓகே மக்களே, ஏதோ ஒன்று முடிச்சுக்கிறேன். என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு என்ன சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா யார் இருக்காங்க, எங்கள் அம்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு வச்சேன். 5 முட்டை தோசை சாப்பிட்டேன்னா 500 ரூபாய் ஃப்ரீமா உனக்கு, அது 5 நிமிஷத்தில் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமரை ஆன் பண்ணேன். எங்கள் அம்மா வின் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில. வின் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 500 ரூபாய் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு தோசையை வந்து வெறித்தனமாக ஸ்பீடாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் என் மைண்டில் தோணுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் தான் சாப்பிட முடியல, அம்மாவாவது சாப்பிட்டோம் அப்படின்ற மாரி. அவங்களும் முடியாது முடியாது என்னால் முடியாது அப்படின்னு தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருந்தாங்க. ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ளே 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 2வது தோசைக்கே போகல, ஆனால் 2 நிமிஷம் ஆக போகுது. இப்போ தான் 2வது தோசையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே 2 நிமிஷமும் ஆயிடுச்சு. என்னாலே முடியாது. அவங்களும் தண்ணி குடிச்சிட்டாங்க. தண்ணி குடித்தா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நாங்களும் வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 ஒன்றும் முடிக்கல. நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆட்டு 500 ரூபாய் அம்மா எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் பையனும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அவனும் 500 ரூபாய் எடுத்து காமிச்சிட்டே இருந்தான். நாலு நிமிஷம் ஆக போகுது. இப்போதான் 2 தோசை சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாரி அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக 500 ரூபாய் நம்மளுக்கு தான், என்னால் முடியல அப்படின்ட்டாங்க அப்போவே. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாரி 3வது தோசைக்கு சாப்பிட தயாரானாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 முடிஞ்சுமா டைம் அப்படின்ட்டேன். ஸோ அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அம்மாவால். சரி 500 ரூபாய் நம்மளுக்கு தான், கம்பெனிக்கே சரின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.